இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஷின் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பிக் ஓனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆகணும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்கள்கிட்ட வந்து சைக்கிள் இருக்குது, வண்டி இருக்குது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டியை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக போயிடலாம். சைக்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம், பட் ஆனால் வண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு சீக்கிரமாக போயிடலாம். ஸோ அதேமாரி தான் நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு இது இருக்குது. அதை கம்பேர் பண்ணிவிட்டு எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷனாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கல்ல. அதேமாரி தான் பிக்வோன்றது ஒரு ப்ராப்ளத்துக்கு இப்போ நம்ம அங்கே போகிறது தான் அது ஒரு ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து கோடிங்கில் ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கான நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் எழுதுறீங்க, கோடு டிஃப்ரெண்ட் அல்காரிதம் எழுதுறீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் அல்காரிதத்தில் எது வந்து இது சூட்டபிளாக இருக்கும், எந்த அல்காரிதம் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் அல்காரத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பிக்போ. ஸோ நம்மளுக்கு வந்து பிக்போன்றது ஒரு அல்காரத்தோட எஃபிஷியன்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. உங்கள் அல்காரதம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கா, மெமரி வந்து எக்ஸிக்யூஷன் டைம் எப்படி இருக்குது, அதோட மெமரி வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் அதை செக் பண்ணும். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டில் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6லேருந்து 7 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்துரும். ஸோ அந்த நம்பர் வந்து நம்மள்கிட்ட ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து எப்போ வந்து நீங்கள் செக் பண்ணுற இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணுவோம். அப்படி இல்லாத வரைக்கும் ஒரு நம்பராக எடுத்து செக் பண்ணுவோம், இந்த நம்பரான்னு. இப்போ வந்து என்னோடய நம்பர் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அது 1ன்ற நம்பர் வந்து கிடச்சிரும். ஃபஸ்ட் டைம் நான் செக் பண்ணும் போது எனக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து பெஸ்ட்டு கேஸ். இப்போ 4 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் 1ன்றதை செக் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு 2 செக் பண்ணுவேன், 2 4 ஈக்குவலான்னு பார்ப்பேன், இல்லை நெக்ஸ்ட்டு 3 செக் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு 4. ஸோ எனக்கு வந்து அதுக்கு இத்தனை இதை செக் பண்ணிவிட்டு தான் எனக்கு 4க்கு வந்து செக் பண்ணுறேன். இது வந்து மீடியம் கேஸ். இதுவே வந்து நான் 7ன்றது பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டு கேஸ், கடைசியில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி கடைசியில் தான் நான் செக் பண்ணுறேன். ஒஸ்ட்டு கேஸுன்றதை நம்ம தேடி அந்த நம்பர் வந்து கடைசியில் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோ. ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோ தான் நம்ம பிக் ஓவில் நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம். பெஸ்ட்டு கேஸை வந்து ஒமேகான்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ் கேஸ் வந்து தீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து எதுக்குன்னா, நம்ம இன்புட் வந்து நிறையா கொடுக்க நீங்கள் ஒரு கோடு எழுதிக்கிங்க. இன்புட் நம்ம வந்து லார்ஜ் இன்புட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி வரதுக்கு எக்ஸிக்யூஷன் டைம் கம்மியாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம். நீங்கள் வந்து கம்மியான இன்புட் கொடுக்கும்போது அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் சில டைம் அதிகமான இன்புட் கொடுக்கும்போது அது என்ன ஆகும், அந்த கோடு வந்து ஸ்லோவாக, அந்த எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கம்மியாக இருக்கும், கோடே வந்து ஸ்லோவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கக்கூடாது. நம்ம பெஸ்ட்டு கேஸ் பார்க்கக்கூடாது, ஒஸ்ட் கேஸ் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரியல் வேர்ல்டில் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து சாதாரண நேரத்தில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னு பார்க்கும்போது ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆஃபர்னால நிறையா பேர் அதை அக்சஸ் பண்ணும்போது அதுக்கான இது அவங்க எஃபிஷியண்ட்டாக பண்ணலைன்றனால லோட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போக மாட்டிங்கல்ல. ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான். பெஸ்ட் கேஸ் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒஸ்ட் கேஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பிக்ஓ. ஸோ இதோட கீ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டிஃப்ரெண்ட் அல்காரத்தை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற சிச்சுவேஷனுக்கு, நம்ம எடுத்துருக்க அந்த ப்ராப்ளமுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எதை வச்சு சொல்லணும்னா, நம்ம இன்புட் சைஸ் வந்து க்ரோவாக இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த அல்காரதம் இது பண்ணும். வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகுது, அதோட ஸ்பீடு, அதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. மெமரி எவ்வளோ யூஸ் பண்ணிக்குது, அதோட ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்குது, அதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி வந்து பிக்ஓ வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ டிஃப்ரெண்ட் அல்காரத்தை கம்பேர் பண்ணி பெஸ்ட்டானது தான் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுறது. ஸோ எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டினா
அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எக்ஸிக்யூஷன் ஆஃப் டைம். ஒரு கோட் அல்காரிதம் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும், இன்புட்ன்றது என்ன, நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் இன்புட் க்ரோஸ் ஆக அதோட எக்ஸிக்யூஷன் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதை வந்து எப்படி பிக் ஓவில் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமனான பிக் ஓ நோட்டேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிக் ஓ ஆஃப் 1ன்றது கான்ஸ்டன்ட் டைம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய இன்புட் கொடுத்தாலும், அதாவது இன்புட் வந்து நம்ம வந்து என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ இன்புட் வந்து என்னன்ற அந்த வேல்யூ நம்ம கொடுத்தாலும் இதுக்கு ஒரே டைம் தான் எடுத்துக்கும், சேம் டைம் தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே அதை நீங்கள் ஒரு அரேயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் அந்த அரேவை வாங்குறீங்க, அந்த அரேயில் எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ் இல்லை 1ன்ற அந்த இண்டெக்ஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். நான் அரே உள்ளே கொடுக்குறாங்க, அந்த இன்புட் எவ்வளோ பெரிய இன்புட், 100 இன்புட் இல்லை 1000 அதுக்கு மேலே இன்புட் கொடுத்தாலும் எனக்கு அந்த ஒரு பொசிஷன் மட்டும்தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்படின்ற போது எனக்கு எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அந்த ஒரு பொசிஷனில் இருக்க வேல்யூ நான் எடுக்கிறேன். அப்படின்ற போது எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் டைம் தான் எடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிக் ஓ ஆஃப் லாக்ன்றது வந்து லாகரமெட்டிக் டைம். அதாவது என்ன வந்து லார்ஜாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். இது வந்து பிக் ஒன் வந்து சூப்பர். அது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபாஸ்ட்டு பிக் ஆஃப் லாக்ன்றது அது ஃப்ளைட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுமோ அதுமாரி ஒரு ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிக் ஆஃப் ஒன்னுன்னு இன்ஸ்டண்ட்டாக போகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பிக் ஆஃப் என்னன்றது என்னதுன்னா லீனியர் டைம். ஸோ என்னன்றது இது வந்து அதில் இருக்க எல்லா வழியுமே எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணணும். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதில் வந்து லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்க இன்புட்டு 1000 இருக்கலாம், இல்லை 100 இருக்கலாம், இல்லை 10 இருக்கலாம். எவ்வளோ இன்புட்டாக இருந்தாலும் அந்த இன்புட்டை ஒன்றா எடுத்து செக் பண்ணுறது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சினாரியோவில் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒன்றா எடுத்து இது பண்ணுறீங்க, செக் பண்ணுறீங்க, ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஸோ ஒவ்வொரு அரேவாக இட்டரேட் பண்ணுறது, கொடுத்துருக்க இன்புட்டு. ஸோ எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிக் ஓ என் லாகன். ஸோ முன்னாடி பார்த்தது வந்து மாட்ரேட்டாக இருக்கும். ஃப்ளைட்டோட ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட் வந்து கம்மி தான், ஃபாஸ்ட்டாக போகிறது வந்து ஃப்ளைட்டு. இதுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது நெக்ஸ்ட்டு வந்து பிக் ஆஃப் என் லாகன். ஸோ இது வந்து லாக் லீனியர் டைம். இது வந்து லாகினில் இருக்க இந்த லாக்ரமெட்டிக்கில் இருக்க லாகு என்ன வந்து லீனியர் டைம். ஸோ லாக் லீனியர் டைம். ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் தான், லைக் பஸ்ஸு பட் இதோட கம்பேர் பண்ணும்போது லீனியர் டைம் வந்து இது பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட் இதுக்கெலாம் இது வந்து பிக் ஓவோட ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் என் ஸ்கொயரோட கொஞ்சம் மச் பெட்டர் தான். ஸோ இது வந்து மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட்க்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்னால் இது பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் வந்து குவாட்ராட்டிக் டைம். ஸோ இது ரொம்ப ஸ்லோ, லைக் வாக்கிங். பஸ்ஸு கூட கிடையாது, வெஹிக்கல் கூட கிடையாது, ரொம்ப ஸ்லோ. இது வந்து நெஸ்டட் லூப்ஸ். அது ஃபார்க்குள்ளே ஃபார் அப்படின்னா இது என்ன, இப்போ என்னோட இது வந்து 5 இருக்குது, இன்னொன்று ஒரு ஃபார் லூப் இருக்குது, அதில் வந்து ஒரு 5 இருக்குன்னா 5 × 5 என்ன 25 டைம்ஸ். அதுமாரி வந்து 100 மோஸ்ட்லி நெஸ்டட் லூப்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அது பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர். ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு ஃபார் லூப். ஸோ எவ்வளோ என் க்ரோஸ் ஆச்சு அப்படின்னா, என்னோடய வேல்யூ அதிகமாகச்சுன்னா இது ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டபுள் மடங்கு ஆகுதில்ல. என் வந்து 5 வந்தது 25 ஆகும், 100. அவ்வளோ இன்புட் நம்ம வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைமும் ரொம்ப ஸ்லோ. நெக்ஸ்ட்டு வந்து பிக் ஆஃப் 2n. இது எக்ஸ்போனன்ஷியல் டைம், ரொம்ப ஸ்லோ. ஸ்னெயில் எவ்வளோ ஸ்லோவாக நடக்குது அதுமாரி. இது வந்து ஃபிப்னாசி ரிக்கர்சிவாக இது பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது பர்ஃபார்மன்ஸ் வந்து ஈச் ஸ்டெப்லேயும் வந்து ரொம்ப டபுளாக ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என் ஃபேக்டோரியல் டைம். இது வந்து இது வந்து யூஸே பண்ண மாட்டோம், அதுமாரி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஃபேக்டோரியல் டைம்னால் என் ஃபேக்டோரியல் வந்து ஃபேக்டோரியல் டைம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த ஆர்டரில் தான் நீங்கள் பார்க்கணும். பிக் ஓன்றது தான் இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஆர்டரில் இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் வந்து லாகன், நெக்ஸ்ட்டு லாகனுக்கு அப்புறம் என், நெக்ஸ்ட்டு என் லாகன், நெக்ஸ்ட்டு என் ஸ்கொயர், 2n, நெக்ஸ்ட்டு என் ஃபேக்டோரியல். ஸோ இந்த ஆர்டரில் தான் பார்க்கணும். பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100
லாகன்றதும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். சார்ட்டிங்க்கு வந்து என் லாகன், என் ஸ்கொயர்லாம் வந்து ஒஸ்ட்டானது. நம்ம வந்து லார்ஜ் இன்புட்க்கு அவாய்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் பார்ப்போம். எப்படி வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் பைத்தான் கோடு தான் இப்போ வந்து எக்ஸாம்பிளாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கோடில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபார் லூப்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் ஃபார் லூப் தான் இருக்குது. அந்த ஃபார் லூப்புக்குள்ளே எந்த ஃபார் லூப்பும் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் ஃபார் லூப் இருக்குது அப்படின்னா அது வந்து பிக் ஓ ஆஃப் என். ஏன்னா அந்த என் டைம்ஸ் வந்து அந்த ஃபார் லூப்பில் அந்த எவ்வளோ இன்புட் கொடுத்துருவாங்களோ அந்த இன்புட்டை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த ஃபார் லூப்பில் இருக்க எல்லா வேல்யூயும் அது பண்ணும்போது அப்போ பிக் ஓ ஆஃப் என். ஒரு சிங்கிள் ஃபார் லூப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பிக் ஓ ஆஃப் என். நெஸ்டட் லூப்ஸ், அதாவது ஒரு லூப்புக்குள்ளே ஃபாருக்குள்ளே இன்னொன்று ஒரு ஃபார் லூப்பு. ஸோ இதேமாரி இருந்துச்சு அப்படின்னா பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர். இது வந்து என் வந்து என் டைம்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதா ரன் பண்ணும். ஸோ அது வந்து பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர், என் இன்ட்டு என். இந்தமாரி உள்ள நெஸ்டட் லூப்ஸுக்கு பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர். ஒரு கோடில் ஒரு ஃபார் லூப் இருக்குது, அதுக்கு உள்ளே இல்லாமல் இன்னொன்று ஒரு ஃபார் லூப் இருக்குது அப்படின்னா அது வந்து பிக் ஓ ஆஃப் என். இதுக்கு ஒரு பிக் ஓ ஆஃப் என், அந்த இதுக்கு பிக் ஓ ஆஃப் என். ஸோ இது ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னா பிக் ஓ ஆஃப் என் ப்ளஸ் என், அது 2n. ஸோ அது வந்து ரிசல்ட்டாக பிக் ஓ ஆஃப் என் தான் வரும். ஸோ 2ன்றது வந்து நம்ம வந்து சின்ன நம்பர், அதுக்கு சின்ன நம்பராக இருக்கிறதுனால அதை நம்ம கான்ஸ்டன்ட் நம்பராக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நான் டாமினண்ட்டாக இருக்கிற இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். டாமினண்ட்டாக இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் என் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஒரு நெஸ்டட் லூப் இருக்குது, ஒரு ஃபார் லூப் மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் வரும், இது வந்து என் வரும். இப்படி இருக்கும்போது என் ஸ்கொயர் தான் வந்து என் வந்து ரொம்ப சின்ன வேல்யூ என் ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் இதுக்கு ஓவரால் அது பார்க்கும்போது பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் டாமினன்ட் வேல்யூவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது ஏன்னா ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பெரிய இன்புட்டில் இந்த சின்ன இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணி கான்க்யூர் இந்த டேர்ம், அதாவது ஈச் டைம் நம்ம வந்து இன்புட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஆஃபாக. ஒரு 10 நம்பர் இருக்குன்னா அது 5 வந்து நம்ம ஆஃபாக இது பண்ணுறது. ஒவ்வொரு டைமும் அதேமாரி நீங்கள் எந்தாச்சும் ஒரு கோடில் வந்து இன்புட் கொடுக்குறோம். ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து அதை ஆஃபாக பிரித்து அந்த ஆஃபில் மட்டும் தான் நீங்கள் திருப்பி ப்ராசஸ் பண்ணுறீங்க, திருப்பி அந்த ஆஃபாக பிரிக்கிறீங்க. ஸோ இதேமாரி இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பைனரி சர்ச் அதுமாரி பண்ணிங்க அப்படின்னா பிக் ஓ ஆஃப் லாகின். ஸோ டிவைட் அண்ட் கான்க்யூர்னால் பிக் ஓ ஆஃப் லாகின். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எஃபிஷியண்ட்டான சார்ட், இந்த மெர்ஜ் சார்ட் அப்படின்னாவே நீங்கள் பிக் ஓ ஆஃப் என் லாகன். ஓகே, ரிகர்சிவ் வந்து டபுளிங்காக இருக்குது. இந்த ஃபிபனாசி சீக்வன்ஸ் அதுமாரி இருந்துச்சுன்னா எக்ஸ்போனன்ஷியல் பிக் ஓ ஆஃப் 2n. இது வந்து கான்ஸ்டன்ட் டைம் வந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிளுக்கு இது கான்ஸ்டன்ட் டைம்.